ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 9வது வாக்கியம். மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே. இந்த க்ஷத்ரபந்துங்கிறது அடைமொழி பெயர். க்ஷத்ரியர்களுள் அதமன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே இந்த க்ஷத்ரியர்களுடைய பொறுப்பு என்னென்னா பிரஜைகளை காப்பாற்றணும், நாட்டை காக்கணும். ஆனால் இந்த க்ஷத்ரபந்துவுக்கு பிரஜைகளை ஹிம்சை பண்ணணும். எப்பொழுதுமே பிரஜைகள் வந்தால் போனால் அவளை தொந்தரவு பண்ணுறதும், பிரஜைகளுக்கு இவனை பார்த்தாலே ஒரு பயம், எங்கே இன்றைக்கி வந்துட்டா நம்மளை கஷ்டப்படுத்திடுவானோ அப்படின்னு. அந்த க்ஷத்ரபந்துவை கண்டாலே அவளுக்கெல்லாம் பயம். அவனுடைய தகப்பனார் விஸ்வரதன் அப்படின்னு மகாராஜா. இவாள்லாம் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள். க்ஷத்ரபந்துனுடைய கொடுமைகள்லாம் பார்த்தார். இவனை நம்பி நாட்டை ஒப்படைச்சோமானால் நாடு நன்னா இருக்காது. பிரஜைகள்லாம் இவனை பார்த்தாலே பயப்படுறா, இவன்கிட்ட எப்படி நாட்டை ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தார். திருந்தாத பட்சத்தில் நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இவனை நாடு கடத்திட்டார். இவனும் ஒரு காட்டில் வசிச்சுட்டு வரான். காட்டில் போனாலும் திருந்தலை. காட்டு பக்கம் யாராவது வந்தால் அவள்கிட்ட என்ன நகை இருக்கோ அதை கொள்ளையடிக்கிறதும் கொலை பண்ணுறதும் இப்படியே பண்ணிட்டு வந்தான். அந்த சமயம் ஒரு நாள் ஒரு மகரிஷி அந்த காட்டில் இவன் இருக்கான்னு தெரியாமல் அந்த பக்கம் வந்துட்டார். அவருக்கு தாகம் எடுத்துட்டதுனால பக்கத்திலேயே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் இறங்கி தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு இறங்குறார். இறங்கும் பொழுது அவனுடைய கால் சேற்றில் மாட்டிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறார். நம்மளாக இருந்தால் கத்தி ஆரவாரம் பண்ணியிருப்போம். மகரிஷி இல்லையா? கோவிந்த பக்தி அவரிடத்தில் நிறைந்திருக்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்போது பயப்படலை. ஹிருதயத்திலேயே தியானம் பண்ணினார். கோவிந்தா 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 அப்படின்னு தியானம் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த கோவிந்தான்னு தியானம் பண்ணினது க்ஷத்ரபந்து அந்த பக்கம் போனான். அவனுக்கு கருணை ஏற்படுத்தியது. அதர்மம் மட்டும் பண்ணிண்டே வந்த அவனை கொலை கொள்ளை அப்படின்னு சதா சர்வ காலமும் இதையே சிந்தனையாக உள்ள அவனை இந்த மகரிஷி உள்ளே போகிறாரே அப்படின்னு பார்த்து அவனுக்கு கருணை வந்துடுத்து. நேர போனான். மகரிஷியை மீட்டெடுத்து சகல உபச்சாரங்களும் பண்ணுறான். மகரிஷி பார்த்து, எப்பா நீ யார், எங்கேருந்து வர அப்படின்னு கேட்கும் பொழுது, பெரியவரே என்னுடைய கதையை கேட்காதீங்கோ, நான் பரம அதர்மி. எனக்கு எது தெரியுமா பிடிக்கும்? ஜீவன்களை ஹிம்சிக்கிறது பிடிக்கும். ஏதோ தெரியல, உங்களை பார்த்தோன்னே எனக்கே கருணை வந்துடுத்து. என்னுடைய மனமானது மாறுறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணான். மகரிஷி பார்த்தார். அவன் மேலே கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானித்தார். பா, உனக்குள்ளேயும் கருணை இருக்கு, நீ அதையே வளர்த்துக்கக்கூடாது. அதெல்லாம் வராது பெரியவரே. என்னுடைய பாபங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தோமானால் எந்த நரகத்தில் விழுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இதுவே வாழ்க்கை ஆயிடுத்து. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ என்ன காரியம் பண்ணினாலும் இனிமே கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே பண்ணு அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். இவனுக்கு அவநம்பிக்கை தான் இருந்தாலும் பெரியவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால கோவிந்தா கோவிந்தான்னு சாப்பிடும்போதும் தூங்கும்போதும் எந்த காரியம் பண்ணினாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே எந்த காரியமும் பண்ணினான். அந்த நாமத்தினுடைய மகிமை அவனுக்கு பாபங்கிறது சலிச்சு போயிடுது. பாபமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி பாபத்தை நிப்பாட்டினான்.
ஒரு நாள் மரணம் ஏற்பட்டது. அடுத்த ஜென்மா அவனுக்கு ஹரிபக்தி பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைத்தது. அந்த ஜென்மா முழுக்க கோவிந்த பக்தி பண்ணி மோட்சத்தை அடைந்தான் அப்படின்னு இந்த சரித்திரம். இதை தொண்டரடி பொடியாழ்வாரும் ரொம்ப அழகாக தன்னுடைய பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மொய்த்த வல்வினையுள் நின்று மூணெழுத்துடைய வேராள் கத்திரபந்து மண்ணே பராங்கதி கண்டுகொண்டான். அவனை சுற்றி எது நிற்கிறதுனா பாபம் நிற்கிறது. அந்த பாபத்தினுடைய பாரத்துக்கு நடுவில் கோவிந்தான்னு சொன்னான். அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு மோட்சம் கிடைத்ததுன்னு ரொம்ப அழகாக தொண்டரடிப்புடி ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலையும் தெரிவிக்கிறார் இந்த சரித்திரத்தை. இந்த கோவிந்தா அப்படிங்கிற நாமம் மிகவும் வலிமையானது. அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் சொல்ல வராது. சொன்னால் மோட்சம். அவன் எந்த பாபமும் பண்ண மாட்டான். தெரிஞ்ச காரணத்தை கொண்டும் பாபம் பண்ண மாட்டான். அவனுக்கு அந்த கோவிந்த நாமமே ரக்ஷ. இதெல்லாம் நமக்கு சரித்திரம் உணர்த்துறது. இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை தன்னுடைய வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.